ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது மார்கழி 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. எப்பயும் போல் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். காலையில் விரதங்கிறதுனால பெருசாக ஒன்றும் சமைக்கலை. சாயந்தரமே விரத சாப்பாடு, சிம்பிளான சாப்பாடு தான். கொஞ்சம் உடம்புக்கு முடியல, சரி பஞ்சவிரதமும் 2 தடவை விடணும், ஒரு தடவை தானே விட்டுருக்குறோன்னு சொல்லிட்டு பஞ்சவிரதத்துக்கு தான் ரெடி பண்ணினேன். கெட்டி பருப்பு கடைஞ்சி சாப்பாடு அப்பளம் பொரிச்சாச்சு. கோயிலில் சங்கடகரா சதுர்த்தின்னு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அன்னதானம் வாங்கிட்டு வந்து நல்லபடியாக விரதம் விட்டார். இது புதன்கிழமை காலையில் மார்கழி 23ஆம் நாள். 2 நாள் வீடியோவும் கம்பேர் பண்ணி தான் போட்டிருக்கிறேன். யூடியூப்பில் பார்த்து தான் இந்த கோலத்தை போட்டேன். ஆனால் யூடியூப்பில் பார்க்கும்போது நல்லா அழகாக பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம போட்டோன்னே ரொம்ப வாசலுக்கே குட்டியோண்டு கோலமாக தெரிஞ்சிச்சு. எப்படியோ அந்த கோலத்தை போட்டு முடிச்சுட்டு பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சாச்சு. பூஜையை முடிச்சுட்டு பார்த்தா மணி 6 தான் ஆயிருந்துச்சு. சரி குழம்பு இருக்குதில்ல, பெருசாக ஒன்றும் சமைக்கிறது இல்லை, அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன். ஃபோன்லேயே சாமி பாட்டு போட்டு கொஞ்சம் நேரம் கேட்டுகிட்டே இருந்துட்டு 6:45 பக்கம் தான் கிச்சனுக்கு போனேன். பீட்ரூட் திருவி பீட்ரூட் பொரியல் செஞ்சுட்டேன். பருப்பும் இருந்துச்சு. சாப்பாடு எங்களுக்கு குக்கர்லேயும், மாமியார் மாமனாருக்கு சட்டிலையும் செஞ்சுட்டு ரொம்பவே கலர்ஃபுல்லாக பீட்ரூட் சாப்பாடு பையனுக்கு போட்டு கொடுத்துட்டு ஆப்பிளும் ஸ்நாக்ஸுக்கு கட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு. கொஞ்சம் குளிர்லையே எந்திரிச்சு காலையில் வேலை செய்கிறதுனால கொஞ்சம் காப்பி வச்சு குடித்தா நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. அதனால் எனக்கு மட்டும் சிம்பிளாக கொஞ்சமாக வர காப்பி வச்சு குடித்தாச்சு. தேங்க்யூ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்